जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. சத்திய ஆராய்ச்சி ஜீவ கோணத்திலும் ஜகத் கோணத்திலும். ஆனால் இதை விட்டுவிட்டார் போல இந்திரியம், அதற்கு ஆதாரமான மனஸ், அதாவது ஜீவனை ஒரு தனி ஆசாமி போல குறுக்கி காட்டுவதே இந்த மனஸ்தான். அந்த மனசுக்கு ஆதாரமான ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு போவதற்கு காரணம், ஜீவனுடைய நிலையில் இருந்து அவனுடைய உள் ஆதாரத்தை பார்த்து கொண்டு போவதுதான். சரீரம்தான் முதலில் தெரிகிறது. இது ஜீவனுடைய தனிப்பட்ட சரீரம்தான். அப்புறம் அதற்குள்ளே அதை ஆட்டி வைக்கும் இந்திரிய ருச்சிகள் தெரிகின்றன. இந்த இந்திரிய ருச்சிகளும் ஒரு தனி ஜீவனுக்கு உரியவைதான். அப்புறம் இதற்கும் உள்ளே இருந்து இந்த ருச்சிகளை உண்டாக்கி ஆட்டி வைப்பதான மனஸ் என்பது தெரிகிறது. இதுவும் தனிப்பட்ட ஜீவனை சேர்ந்ததுதான், இண்டிவிஜுவல் மைண்ட் தான். கடைசியிலே அடைய போகிற ஆத்மாதான் ஜீவனுடைய சாரபூதமான ஆதார சத்தியம். அதனாலே அதை நியாயமாக பார்த்தால் தனி ஜீவனுடையது என்று சொல்லவே கூடாது. என்றாலும் தனி ஜீவத்துவம் அடிபட்டு போனால்தான் அந்த ஆத்மாவின் அனுபவமே உண்டாகும் என்னும் போது அதை இவனுடையது என்று சொல்வது நியாயமில்லை. என்றாலும் அதுதான் தன்னுடைய உண்மை நிலை என்று ஒரு உடைய போட்டு ஜீவன் நினைப்பதால் எதற்குமே அது உடைமையாயிருக்க முடியாதாயினும் அதையும் நம்முடைய பாவனையை கொண்டு தனி ஜீவனை சேர்ந்த விஷயமாகவே வைக்க இடம் ஏற்படுகிறது. இப்படியாக ஒரு இண்டிவிஜுவல், அதாவது தனிப்பட்ட ஜீவனின் சொந்தமான உள் தத்துவம் என்று அவனை மையப்படுத்தி உள்ளே உள்ளே போய் பார்க்கிற போது இந்திரியங்களை கொண்ட சரீரம், இந்திரியங்களை ஆளும் மனஸ், மனசை அங்கமாக கொண்ட அந்த கரணம், அதற்கும் ஆதாரமான ஆத்மா என்றே போய் முடிந்து விடுகிறது. இவன் ஒருத்தனையே ஆராய்ந்து கொண்டு போனதால் இவனை மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவ பிரபஞ்சத்தையும் ஜட பிரபஞ்சத்தையும் கல்பித்த ஈஸ்வரனை இங்கே மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவே கொண்டு வராமலே சொல்லிக்கொண்டு போகும்படியாக ஆகிறது. ஆனால் சத்திய தத்துவத்தை ஜீவனுடைய நிலையில் இருந்து, ஜீவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்காமல் ஜீவ ஜட பிரபஞ்சமான ஜகத்தின் கோணத்தில் இருந்து ஆராய்ந்து கொண்டு போனால் அப்போது ஈஸ்வர தத்துவம் வந்துவிடும். ஜகத்துக்கு ஆதார சத்தியம் என்பதாக எந்த மூல வஸ்து ஆராயப்படுகிறதோ அதற்குத்தான் பிரம்மம் என்று பெயர். பிருஹ் என்றால் பெரிதானது, பெரியதில் எல்லாம் இதுவே பெரியது என்பதால் பிரம்மம் என்று பெயர். சகல ஜீவ ஜட லோகங்களுக்கும், அதாவது சேதனமான கோடான கோடி வித ஜீவ ஜந்துக்களுக்கும் எத்தனை விஸ்தாரம் என்று கணக்கு பண்ணுவதற்கே தலை சுற்றுகிற மாதிரி கோடி 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 மைல்கள் பரவி இருக்கிற கோடான கோடி நட்சத்திராதிகளுக்கும் எது காரணமோ அதுதானே பெருசில் எல்லாம் பெருசு. அதனால் பிரம்மம் என்று பெயர். இப்படி அதுவே சர்வ காரணம், சர்வாதாரம், சகலத்துக்கும் மூலம் என்றால் அப்போது ஜீவனுக்கும் அதுவேதானே ஆதாரமான மூல வஸ்துவாக இருக்க வேண்டும். இப்படி ஜீவனுக்கு ஆதாரமாயிருப்பதை தானே அவனுடைய நிஜ ஸ்வரூபமான ஆத்மா என்பதாக சொன்னோம். அதனாலே ஆத்மாவேதான் பிரம்மம் என்று ஆகிவிடுகிறது. ஜீவனுடைய பாயிண்டில் இருந்து அவனுக்கு அடிப்படையான சத்தியம் எது என்று பார்த்து கொண்டே போய் நாம் முடிவாக அடைந்த ஆத்மா எதுவோ அதையேதான் ஜகத்தின் பாயிண்டில் இருந்து அதற்கு எது அடிப்படை என்று பார்த்து கொண்டு போகும்போது பிரம்மம் என்கிறோம் என்று தெரிகிறது. ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்லுவதை விட பிரம்மமே ஆத்மா என்பதுதான் பொருத்தமானது.
ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றேதான் என்றாலும் கூட ஒரு ஜீவனை குறித்ததாகவே நினைக்கப்படும் ஆத்மாவை சர்வ ஜீவ ஜட காரண வஸ்துவான பிரம்மம் என்பதை விட பிரம்மமேதான் ஆத்மா, அதாவது சகல பிரபஞ்சங்களாகவும் எது தோன்றுகிறதோ அதுவேதானப்பா நீயாகவும் நானாகவும் அவனாகவும் இப்படி நானா ஜீவர்களாக தோன்றுவது என்று சொல்லுவதுதான் பொருத்தம். அதுதான் அழகு. ஜீவனாக தன்னை நினைத்துக் கொண்டிருப்பவன் பிரம்மமேதான், இவனுடைய ஆத்மாதான் சர்வாத்மா. சர்வாத்மா என்றால் பல ஆத்மா இல்லை, ஆத்மா ஒன்றுதான். சர்வத்துக்கும் அந்த ஒன்றே ஆத்மா. சர்வ ஜீவ ஜகத்துகளாகவும் அந்த ஒன்றே மாயா சக்தியாலே வேஷம் போட்டுக்கொண்டு தோன்றுகிறது. இப்படி சொல்கிற போதுதான், அதாவது ஜீவனின் பாயிண்டில் ஆதாரம் என்ன என்று பார்க்காமல் ஜகத்தின் பாயிண்டில் இருந்து ஆதாரத்தை ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் ஆத்மாவுக்கு அடுத்தாற்போல் அது மாயையாலே போட்டுக்கொண்டுள்ள ஈஸ்வர ரூபமான காஸ்மிக் மைண்ட் வந்துவிடும். அப்புறம்தான் அது சின்ன மனஸ்களான நம் மனஸ்களை உண்டு பண்ணி நமக்கு தனி அகங்காரத்தை கொடுத்து ஜீவர்களாக ஆக்குவது. இந்த ஈஸ்வரனேதான் இந்திரிய மூலமாக ஜீவ மனஸ் பலவித அனுபோகங்களை எதிலிருந்து பெறுகிறதோ அந்த ஜகத்தையும் தோற்றுவிப்பது. இன்னொரு தினுசாக சொல்கிறேன். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகா பெரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्करा, जय जय शङ्कर हर हर शङ्करा, जय जय शङ्कर।